Hello friends, welcome to Tamizhan'S kitchen. Non-veg la nariya starters irukanga. Enna pathina chicken fry, mutton fry, chicken pepper fry அப்படி நிறைய இருக்கு. ஆனா veg startersல ஒண்ணுமே இல்ல நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான mushroom pepper fry தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சிக்கோங்க. பேன்ல ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் காஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வதக்கிக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குடமிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருந்த பொடி ஆட் பண்ணிக்கலாம். காளானோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் வாசனை செமையா இருக்கும். ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அந்த நெய்யோட வாசனையும் அந்த பெப்பரோட டேஸ்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லா இருக்கு. இதை நான் சொல்றதை விட நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.